ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து வண்டலூர் ஜூ போய்கிட்டு இருக்கோங்க. என்ன கைஸ், வண்டலூர் ஜூ போகலாமா? ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுமே பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூக்கு போகிறதுக்காக டேரெக்ட் பஸ் வந்து பார்த்தேன். பட் ஆனால் டேரெக்ட் பஸ் எதுவுமே கிடைக்கலங்க. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக சரி தாம்பரம் போய் மாறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் பஸ் ஏறி பிடிச்சேன். ஸோ அதுவுமே பார்த்தோம்னா நம்ம பேட் லக்குக்கு அன்னைக்குன்னு பார்த்து தாம்பரம் ஈஸ்ட் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ஏறிட்டு நான் மாட்டுக்கு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லை, சண்டேங்கிறதுமா. சரி ஓகே நமக்கு லக்கு தான் அப்படின்ற யோகத்தில் நான் அப்படியே கிளம்பிட்டே இருந்தேங்க. ஸோ ஈஸ்ட்டு போய் மாறி போயிடலாம் அப்படின்ட்டு ஸோ தாம்பரம் ஈஸ்ட்டுக்கும் போயிட்டு தாம்பரம் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும் அப்படி நடந்து போயாச்சு. அப்புறமாட்டி நமக்கு ஒரு பஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காகவும் கிடச்சது வண்டலூர் போகிறதுக்கு. ஸோ நாமளும் அப்படியே கடைசியில் வந்து வண்டலூரும் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ வந்ததுமே பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக உள்ளே போகலாமே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டு இருந்தோம். ஸோ போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜிபே இதெல்லாம் கோடாக நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நான் புக் பண்ணி போகலான்னு பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ பார்த்தோம்னா 180 ருபீஸோ 150 ருபீஸோ தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 200 ருபீஸ் வச்சுட்டாங்க இதோட என்ட்ரன்ஸு. ஸோ நானும் அப்படியே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போய்க்கிட்டே இருந்தேன். இங்கே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெளியிலே செக்லாம் பண்ணாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லாட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ எதுவுமே அலோ கிடையாது. ஸோ இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்களா, இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து நான் கொண்டு போயிருந்தேங்க. வேறு வழி இல்லாமல் தண்ணிக்கு அதான் கொண்டு போயிருந்தேன். ஸோ நான் கொண்டு போனப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறாங்க. அது ஒரு பாட்டிலுக்கு 10 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த பாட்டில் வந்து காலி பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த பில்லை காமிச்சு நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. பட் அந்த பாட்டிலையும் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அப்படியே நான் வந்து உள்ளே போய்க்கிட்டே இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபால் செட்டப்பில் வந்து இங்கே ஒரு தீம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே ஃபால்ஸில் அப்படியே இந்த கோக்கில் வந்து உள்ளே போய்கிட்டே இருந்தோம். ஸோ இங்கே உள்ளே போகிறது வந்து இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சைடில் வந்து பொம்மையில் அனிமல்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து நிறையா வந்து பூங்கா, இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டலூர் ஜூ வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேப்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னா வழியில் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேப்லாம் வச்சுருந்து நீங்கள் வந்து எங்கெங்கே இருக்கீங்க, எங்கே போகலாம், ரெஸ்ட் ரூம் எங்கே போகலாம், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. தென் அதுக்கடுத்து இப்போ நான் காட்டுற இந்த வீடியோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்க்கு. ஸோ பார்க் வந்து நம்ம வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து நம்ம வந்து லைட்டாக ஷூட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து நம்ம ஜூ விட்டு நம்ம வெளியே வரப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நான் அப்படியே உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. என்ன எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சஃபாரி கூட்டு போகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ சஃபாரி அப்படின்னா என்னென்னா, இப்போ சிங்கம், இந்த மான் இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த வியூ பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டலூர் ஜூ வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் இருக்கும். லைக் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு அது கிலோமீட்டர்ஸ் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெண்டுமே எது வேணுமோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சார்ஜஸும் இங்கே வந்து போர்டில் கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீல்கிரிஸ் கருங்குரங்குன்னு சொல்லி ஒரு வகையான குரங்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் குரங்கா நம்ம பார்த்துருக்கபடி இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குரங்கு பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீசிஸ்லாம். ஸோ இது வந்து குட்டி குட்டி குரங்கா நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி மரத்தில் நிறையா ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விலாகை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஒரு சில இதுக்கு வந்து நான் லைவ் ஆடியோ மாதிரி நான் போடுறேன். ஸோ அந்த பேர்ட்ஸ் கத்துனதோ சரி, அனிமல்ஸ் கத்துனதோ சரி, இதெல்லாம் வந்து நான் லைவ் வீடியோ கவர் பண்ண இது பார்க்குறேன். ஒரு சில இதுக்கு வந்து என்னென்னா சத்தமே கொடுக்காமல் அந்த மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து நான் ஒன்றும் பேசியிருப்பேன், இல்லைனா வீடியோலாம் ஆடியோ வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்பீசிஸான குரங்கு, சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீசிஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதோட இதுவே அங்கங்கே மரத்தில் இந்த மாதிரி இப்படி தான் இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இதுக்கப்புறம் சிம்பான்சி இருந்துச்சு. ஸோ அந்த சிம்பான்சி தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக என்னன்னா சிம்பான்சி வந்து
அப்பா, அம்மா, பையன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட இது வந்து 3 தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த சின்ன குரங்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பாருங்கள் வீடியோவில். இந்த குட்டி குரங்கு வந்து நல்லா ஆடிட்டு ஜம்முன்னு வந்து படுத்துக்கிடுச்சு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே நான் போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மயில் கூட்டம் போல். ஸோ இது வந்து மயில் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த இது பார்க்க நம்ம நார்மல் மயிலாக இல்லாமல் ஏதோ ரொம்ப நார்மலாக ஏதோ சின்ன மயில் மாதிரி தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பீகாக்குன்னு சொல்லி இருந்துச்சு. இந்த ஒயிட் பீகாக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருந்துச்சு. நானும் தோகையை விரிக்கணும்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் தோகையே விரிக்கலை. ஜஸ்ட்டு சும்மா நடந்து போச்சு. அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் நின்றுக்கிடுச்சு. தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு குரங்கு வகைக்கு தான் வந்தோம். இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக முகமெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக அந்த மாதிரி இருந்துச்சு இந்த குரங்குலாம் பார்க்குறக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து சாப்பாட்டுக்காக வந்து ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அந்த குரங்கு கூட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அங்கங்கன்னு தள்ளி 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 தான் இருக்குதே தவிர எதுவுமே சேர்ந்து இல்லை. ஓடி ஆடி எதுவுமே நமக்குன்னு ஒரு ஷோவும் காட்டலை. ஸோ என்ன பண்ணுறது, வெறும் லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அது ஓடுறது நடக்கிறது மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மவுஸ் டியர்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சரியான சோம்பேறியான மான் போல். இது பார்த்திங்கன்னா மூலையிலே படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இது போகிற இடமெல்லாம் இப்படி தாங்க இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காமன் மங்கிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 6 என்னமோ தாங்க இருந்துச்சு. இதில் வந்து வெறும் கவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா. தென் அதுக்கடுத்து இப்போ போன இடம் பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை பார்க்கு. ஸோ இங்கே பார்த்தோம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், பட்டர்ஃப்ளைலாம் நிறையா பார்க்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேங்க. பட் ஆனால் பட்டர்ஃப்ளை பார்க்கை விட அங்கே செடி தாங்க நிறையா இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா வெறும் பட்டர்ஃப்ளைவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நானே தேடி 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 தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதில் பட்டர்ஃப்ளை பார்க்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு உள்ளே அப்படியே ரூட்லாம் போயிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய கூண்டுக்குள்ளே மாதிரி வந்து நிறையா செடியெலாம் வளர்த்து அதுக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளை வந்து நிறையா பறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவும் நான் வந்து இங்கே வந்து கிளிப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிட்டர்ஸ் நாட் அலோவ்டு சொல்ல ரோடு மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாதை இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து மான் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அதை மட்டும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறக்காக நான் போனேன்.
பட் அதுனா என்னென்னா என்னைய பார்த்து பயந்து நான் ஏதோ சாப்பிட போகிறவன் மாதிரி என்னைய பார்த்து பயந்து போய் ஓடிடுச்சுங்க குடுகுடுன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே வெளியே வந்துட்டேன். ஸோ இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கருங்கழுத்து மயில் சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த மயில் பார்க்குறக்கு ரொம்ப சுமாராக தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து தோகையும் விரிக்கலை, எதுவுமே பண்ணலங்க. சும்மா அப்படியே நின்றுட்டு தான் இருந்துச்சு. இன்னொன்று உட்காந்துட்டு தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே நான் வந்து சரி நடந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மயில் இருந்துச்சு. இது வந்து பேர் என்ன அப்படின்னா, இதுவும் அதே கருங்கழுத்து மயில் தாங்க. ஸோ இதுவும் வந்து சும்மா படுத்துக்கிட்டு, உட்காந்துக்கிட்டு இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ இப்படி போகிறப்ப அப்படியே மெல்லமா இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிட்டு வந்து ஒரு மான் நின்றுச்சுங்க. மானை பார்த்ததுமே அப்படியே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு அனிமலுமே ரொம்ப க்ளோஸாவோ எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த மான் வந்து பார்க்குறக்கு எனக்கு என்ன கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா, இதோட கொம்பு மட்டும்தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம மாட்டு தொட போய் நச்சுன்னு குத்திருமோ, படாத இடத்துல பட்டுருமோ அப்படின்னு பயந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. தென் அதுக்கடுத்து அப்புறம் மானை போய் எல்லாருமே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மானும் போஸ்லாம் கொடுத்துச்சுங்க இந்த இதெல்லாம். தென் அதுக்கடுத்து எல்லாமே மான் தொடுறப்ப நாம் மட்டும் எப்படி தொடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு தொட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டேங்க. அடுத்து அப்படியே நடந்து நான் வந்துகிட்டு இருக்கப்ப இங்கே பார்த்தீங்கன்னா, சாம்பல் நிற மயில்னு ஒன்று இருந்துச்சுங்க. இது தாங்க தோகையை விரிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பட் ஆனால் என்ன நம்ம நார்மல் மயில் மாதிரி இல்லாமல் இது ஓகே வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்தா பெண் மயிலுங்காங்க. இது ஆனால் ஆண் மயிலுங்க. அப்புறம் தான் பார்த்தோம்னா, சில்வர் பீசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, கோழி மாதிரியே இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து கோழி வகை தான் போலங்க. அப்புறம் தாங்க நானே இதை வந்து ரியலைஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோம்னா, இங்கிட்டும் வந்து அதே இது தான் வச்சுருந்தாங்க. ஏன் இது தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை ஆண் கோழி வகை, இன்னொன்று வந்து பெண் கோழி வகையாக இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கிளி வகைக்கெலாம் போனோம். ஸோ இந்த கிளி வகையெல்லாம் பார்த்திங்கன்னா, பூராமே மேலே தான் இருந்துச்சு, கூண்டுக்கு மேலே. ஒரு வேளை எப்படியா தப்பிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்துச்சான்னு தெரில. இந்த ஒரு பறவைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் நிறையா அந்த ஊஞ்சல் மாதிரி, இந்த மாதிரி இதிலலாம் நிறையா வச்சு அந்த செட்டப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பறவையை பார்க்க. இது தோகையை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நிறையா இதுக்கு நான் வந்து பேர் சொல்லலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து பேரே சரியா எதுவும் படிக்கலை. ஒரு சில இதுக்கெலாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு தான் போர்டு அப்படியே எடுத்துகிட்டு நான் போய்க்கிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஒரு ஃபாரின் பேர்டு மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே தள்ளி தள்ளி தான் இருந்துச்சே தவிர எதுவுமே பக்கத்தில் எதுவுமே இல்லை. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர சத்தமாக இருந்துச்சுங்க. கிளி கீச் 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 சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் நீ லைவ் ஆடியோவை கேளுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக நம்ம கிளி கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சரி நடந்து போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா, இங்கே பெரிய மான் கூட்டமே பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக தண்ணி, சாப்பாடுன்னு எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே சரின்னு இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அடுத்தது போகலாம். பார்த்திங்கன்னா, அடுத்தும் கிளி இது மாதிரி தான் வந்துச்சு. இது நீங்கள் பாருங்கள். தக்காளி போட்டு
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில கிளிலாம் பார்த்திங்கன்னா பூராமே மூலையில் தாங்க போய் உட்காந்துருந்துச்சு. அதனால் சரியாகவே அது வீடியோவில் கவராகவும் ஆகலை. பட் ஆனால் அந்த கண்ணாடி கூட்டிலேருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4, 5 கிளி வகையான இதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கண்ணாடிக்கு அந்த மூலையில் இந்த மாதிரி தான் போய் உட்காந்துருந்துச்சு. ஸோ எனக்கே பார்க்குற செம்ம காண்டாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டுக்கிட்ட வந்து நிறையா ஒரு சில இது வருது. ஸோ அப்படி வரதும் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஜூ பொறுத்தளவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மான் மட்டும்தாங்க. நீங்கள் வந்து பப்ளிக்காக நீங்கள் வந்து நல்லா க்ளோஸாக வந்து எல்லாட்டையும் வந்து பழகுற மாதிரி வரும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து எதாவது சாப்பாடு எதாவது கொடுப்பீங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் அது வருது. ஸோ அதுக்கடுத்து ஆனால் நம்ம எதுவுமே ஃபீட் பண்ணவும் முடியாது. நான் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீடியோ எடுத்தேன். நானும் வீம்புக்குன்னு எடுப்பேன்டான்னு சொல்லி நானும் ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி ஒரு எடுத்துகிட்டு நானும் அப்படியே இந்த கிளி வகையெல்லாம் வந்து நிறையா அப்படியே பார்த்துட்டே போனேங்க. ஸோ இந்த கிளி வகை எல்லாமே கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே போயிட்டுருக்கப்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியான்னு சொல்லி ஒரு பறவை இருந்துச்சு. இது ஆஸ்ட்ரிச்க்கு அடுத்தபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஹைட்டாக மீடியமான ஹைட்டில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் வந்து இதையும் போய் பார்த்துட்டு இது சூப்பராக இருந்துச்சுங்க. அது பார்க்குறக்கு அப்படியே வான்கோழி மாதிரியும் இருக்குது, ஆஸ்ட்ரிச் மாதிரியும் இருக்குது. ஸோ ஒரு சில நேரம் பார்க்க இது வாத்து மாதிரியும் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் வந்துக்கிட்டு இருக்கப்ப இங்கே கொக்கு, ஸ்வானு, அப்புறம் வந்து சில இன்னும் கொஞ்சம் பறவை எல்லாம் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் எல்லாமே இங்கே வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னடா இவ்வளோ காமிச்சோம், முக்கியமானதை விட்டோமேன்னு பார்க்குறப்ப தான் மேலே வந்து காக்கா இருந்துச்சுங்க. அதையும் சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் இருக்கவங்களுக்கு எல்லோரும் காமிச்சிடலான்னு சொல்லி காமிச்சிட்டேங்க. ஸோ அப்படியே நான் வந்து போயிட்டுருக்கப்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈமு கோழியும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இது ஒரு 4, 5 கோழி போல் இது வந்து இருந்துச்சு. அப்படியே மண்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டு ஒரு சில இதெல்லாம் மண்டை அப்படியே ஒரு மாதிரியா வடிவாக வந்து மண்டையே நெளிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே நான் போயிட்டுருக்கப்ப இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மான், அப்புறம் புள்ளி மான், இதெல்லாமே வந்து ஒரே ஒரு இதில் சேர்த்து வச்சுருக்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்பலாம் இல்லை, சில இடத்துல தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்தது வந்து ஒரு 4, 5 மான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டெருமை இருந்துச்சு. இதை பார்க்குறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் ராணா வந்து அந்த மானை அடித்து உடைப்பார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சண்டையில், அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மானோட வகை இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிரையும் மானும் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை மாதிரி ஒரு மான் இருந்துச்சு. ஸோ இது பார்க்குறப்பவும் எனக்கு வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன இடம் வந்து பெங்கால் டைகர்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 2 புலி இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து ஒரு புலி மட்டும் தான் இது கவர் ஆச்சு. இன்னொரு புலி வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுனால அதை நான் சரியாக கவர் பண்ணல. ஸோ இந்த புலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆளுகளாக நிற்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு அப்புறம் அந்த பலகையில் போய் உட்காந்து படுத்து தூங்குறது இந்த மாதிரியா தாங்க வேலையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து மானோட கூட்டம் இதெல்லாமே இருக்கிற இடமா இந்த மாதிரியா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அதாவது மானோட இதுக்கும் இங்கே புலியோட இதுக்கும் வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மான் வந்து அடிபட்டு உள்ளே கிடக்குது. அது எத்தனை நாளாக இருக்குன்னே தெரியலங்க. அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் கிளிப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து புலிக்கு இரையாக வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அந்த புலியை சுற்றி வந்து இந்த கூண்டு இருக்குது. ஒருவேளை இது தவறுதலாக விழுந்திருக்கலாங்க என்ன கேட்டால். ஸோ அது சர்க்கிளில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அங்கே தான் வந்து மான் இருக்குது. அந்த கிளாரிட்டிக்கு உங்களுக்கு சரியாக தெரியாது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ரெட் ஆம்லேட் கடை, ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து ப்ரெட் ஆம்லேட்லாம் வாங்கி சாப்பிட்லங்க. நான் வந்து சாப்பிட்டதே வந்து வேறு. ஸோ அதுவும் பின்னாடியில் நான் வீடியோவில் நான் காட்டுறேன் அது என்ன வாங்கி சாப்பிட்டேங்கிறதையும். தென் அதுக்கடுத்து அப்படியே நான் நடந்து போகும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் டியரோட இதெல்லாம் வந்து நிறைய இது வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் டியரோட இதுவும் ஒன்று வச்சுருந்தாங்க. நல்லா இலைக்கு அடியில் வந்து நல்லா அந்த மவுஸ் டியர் வந்து படுத்துக்கிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து
அணிலோட இடத்துக்குலாம் நான் வந்து போயிருந்தேங்க. இது வந்து என்னென்னா நிறையா ஒரு பெரிய பெரிய ராட்சச அணில் மாதிரி, அதாவது காட்டு அணில் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறக்கு. பெரிய அணிலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறக்கு. அதே மாதிரி அணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதோ இதெல்லாம் தெரிஞ்சு வந்துச்சான்னு தெரில. பட் ஆனால் கரெக்டாக இது கவர் பண்ணுற மாதிரியே வந்துச்சு. ஸோ நானும் இது வந்து இந்த கேப்சர்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, நான் அப்படியே இதை வீடியோ ஷூட்டாக எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இது பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் இன்னொரு வகையான அணில். ஸோ இதுவும் வந்து என்னென்னா காட்டில் வாழ்கிற மாதிரி தான் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா புசு புசுன்ட்டு நல்லா பெருசாக பூனைக்குட்டி மாதிரி இருந்துச்சுங்க இது பார்க்குறதுக்கும். ஸோ அணில் லெவல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறப்ப சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓநாய், சிறுத்தை, வெள்ளை புலி இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒயிட் டைகர் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒயிட் டைகர் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஒயிட் டைகர் தான் இருந்துச்சு. பட் அதுவும் ரொம்ப தூரத்தில் தள்ளி தாங்க இருந்துச்சு. பட் சும்மா அப்படியே பார்த்துட்டு அதுவும் படுத்துருச்சுங்க. எதுவும் பெருசாக ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட்லாம் எதுவும் பண்ணலை. தென் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்கழுதை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கழுதை மட்டும்தாங்க இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணவும் முடியாது. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ண இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கரடிங்க. இந்த கரடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தள்ளி இருக்கும் அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலரில். ஸோ அங்கே ஒரே ஒரு கரடி இருக்குது. அது உள்ளே போகிறதுக்காக திணறிக்கிட்டே இருக்குது போல். கதவு பூட்டியிருக்காங்க போல். ஸோ அதனால் போக முடில. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குள்ளநரி இருந்துச்சு. இதுவும் பார்த்தா குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி டோரா சொல்கிற மாதிரி இந்த குள்ளநரி வந்து போய் படுத்து தூங்க தாங்க செய்யுது. இது திருடவும் இல்லை, எதுவும் செய்யலைங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நான் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் கருங்கரடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுங்க. பேருக்கேற்ற மாதிரி இது வந்து நல்லா கருங்கரடியாக இருந்தாலும் முகத்தையே காட்ட மாட்டேங்குதுங்க. எதையோ மண்ணுக்குள்ளே போட்டு தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ நாய் வந்து ஏதோ தேடுற மாதிரி நம்ம கரடியும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து தேடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன தேடுதுன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முகத்தை ஒரு வாட்டியாக ரிவீல் பண்ணுறா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் அது ரிவீல் பண்ணவே இல்லைங்க ரொம்ப நேரமாக. நானும் சரி இது ரிவீல் பண்ணு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் ஒரு வழியாக கடைசியில் ரிவீல் பண்ணுச்சுக்க. அது பார்த்தா நல்லா முசுன்ட்டு ஏதோ நாய்க்குட்டி மாதிரி அப்படியே மூஞ்சி பூரா முடியாக வச்சுக்கிட்டு பயங்கர இதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரடியை பார்த்துட்டு அப்படியே சரி நடந்து போய்க்கிட்டே இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காடு வந்து நல்லா அந்த வெயில் அடித்து நல்லா பசுமையாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் வந்து பார்க்குறக்கு. ஸோ அப்படியே நான் வந்து அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்கிறப்ப இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் டைகர்னு திரும்ப வந்து இருந்துச்சு. சரி ஓகே என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே டைகர் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்துலேயே நடந்துகிட்டே இருந்துச்சு. எதுக்கடா இவன் ஓரத்துலேயே நடக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சைடும் இதே மாதிரி ஒரு புலி வந்து படுத்து கிடக்குங்க. ஸோ அது கூட இது கிளாஷுக்கு போகிறதுக்காக இது வெயிட் பண்ணுதா என்னன்னு தெரில. பட் ஆனால் இது வந்து அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலி வந்து நமக்கிட்ட நல்லா பக்கத்தில் வர்ற மாதிரி நல்லா கவர் ஆச்சுங்க. சரின்ட்டு விடக்கூடாதா இந்த சான்ஸ் அப்படின்ட்டு நல்லா வீடியோவும் எடுத்தாச்சு. பட் ஆனால் அது வந்து அந்த புலி கூட வந்து கிளாஷுக்கு போகிறதுக்கா என்னென்னு தான் தெரியல. பட்டு அங்கிட்டே தான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சோத்தோரமே வந்து நடந்து போய்க்கிட்டே இருந்துச்சுங்க. ஏதோ வாட்ச்மேன் இது மாதிரி. நானும் இன்றைக்கி தாங்க அதுவுமே ஃபஸ்ட்டு புலியை இவ்வளோ க்ளோஸ்அப்பாக நான் வந்து பார்த்தேன். ஏன்னா இது வந்து ஒரு கேட் ஃபேமிலி அப்படின்ட்டு அன்றைக்கி தான் புரியவும் செஞ்சுச்சு. ஏன் சொல்கிறேன்னா முன்னாடிலாம் நான் வந்து நம்பலை. இது எப்புட்றா கேட் ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பலைங்க. அதனால் நேரில் போய் பார்த்தா தாங்க இதெல்லாம் தெரியுது. இது வந்து கேட் ஃபேமிலி அப்படின்ட்டு. புலி பசித்தாலும் புல்லை திங்காதுடா அப்படின்ட்டு ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா புல்லை திங்கிற ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புலியை பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா நீ புல்லெல்லாம் திங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா நல்லா சீறிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கர இதாக இருந்துச்சுங்க. பட் ஆனால் கத்தெல்லாம் செய்யலை, வெறும் சீர்ற மட்டும்தான் இந்த இதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புலியை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்ப எங்கிட்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓநாய் இருந்துச்சு. ஸோ அந்த ஓநாயை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ இங்கே பார்த்திங்கன்னா 4-5 ஓநாய் வந்து பூரா ஊளையிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஊளையிடுற சவுண்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இது அங்கே போய் கேட்குறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கேளுங்க.
லாங்குவேஜ் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹைனா பார்க்குறக்காக போனேன். ஸோ லியோ படத்தெல்லாம் நம்ம வந்து ஹைனால பார்த்தோம், தேட்டரில் பார்த்தோம். சரி ஓகே நம்ம நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா, ஹைனா கழுதை வந்து கடைசியில போய் தாங்க இருந்துச்சு. ரொம்ப தள்ளி நின்றுச்சுங்க. ஸோ அதனால் கம்மியாக தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நான் நடந்து போய்க்கிட்டு இருக்கப்ப இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போகிற வழியில் வந்து 2 சிறுத்தை இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் வந்து நான் காட்டுறேன். ஸோ இங்கே 2 சிறுத்தை வந்து என்னென்னா, இந்த ஒரு சிறுத்தை மட்டும்தான் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா சுற்றியே நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கூண்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு மான் வந்து ஃப்ரீயாக அப்படியே எல்லா மக்கள் இதெல்லாம் நல்லா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து இது வந்து சும்மா மான் வந்து அங்கே இது தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த கூண்டை வந்து பச்சை கலரில் அந்த திரை போட்டு அடைச்சி தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த சிறுத்தை வந்து எப்படி நோட் பண்ணுச்சுன்னே தெரில, அந்த மானை பார்த்துருச்சு. பட் ஆனால் கூண்டு போட்டிருக்கனால அந்த மானோட உயிர் எனக்கு தப்பியதுங்க. சிறுத்தையை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா, கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி நான் கூட வந்து சரி எல்லா பறவையும் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பெலிகான் அப்படின்னு சொல்லி ஒரு நாரை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பறவையோட இனத்தை மட்டும்தான் இந்த ஒரு இடத்துல வந்து பர்ட்டிகுலர் பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி இதோட வாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து அந்த நாரை வகையிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4, 5 இது வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அதுக்கு பேர் வந்து சரியாக அதில் கொடுக்கல. பட் ஆனால் அது 4, 5 வகையாக வந்து பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ ஃபுல்லாக நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து வயிறு கியாமியா கியாமன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி ஓகேன்ட்டு அப்படியே இந்த சாண்ட்விச்சும், இந்த ஒரு மசால் சுண்டலும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2மே வந்து ₹50 தான் சார்ஜ் பண்ணாங்க. சரி ஓகேன்ட்டு சாப்பிட்டேன். சாண்ட்விச் வந்து கொஞ்சம் சுமார் தாங்க. அந்த மசால் சுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சூடாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் என்ன கேட்டால். நெக்ஸ்ட்டு அப்படியே நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பாம்பு முதல்ல, அப்புறம் வந்து ஆமைகள் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆமையாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு வகையாக நம்ம இந்தியன் வகையில் இருக்கிற ஒரு ஆமை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே நான் பார்த்தேன். ஸோ ஆமைலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது நடக்க ஆரம்பிச்சது. நிறையா ஓட்டிலே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. சில இது ஓடு மூடி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சுங்க இதில் வந்து. அதே மாதிரி ஆமைங்க வந்து பார்த்திங்கன்னா, கேரட்டு, தக்காளி இதெல்லாம் வந்து பச்சையாக அந்த காய்கறி வகைகள் தான் சாப்பிடுங்கிறத நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன் ஆமைகள் வந்து இதெல்லாம் சாப்பிடும் அப்படின்ட்டு. ஸோ அதோட வீடியோ, இந்த ஆமையோட வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீர் உடும்புன்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ நான் போய் உடும்பு போய் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தா, இங்கே வந்து பார்த்தா மரத்தில் வந்து கிடக்குதுங்க. அப்புறம் தான் சரின்ட்டு அதை லைட்டாக பார்த்தேன். சரி நகல்ற மாதிரியே இல்லை. சரி ஓகேன்ட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் வந்து இதே மாதிரி ஒரு உடும்பு வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழேயே கிடந்துச்சுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். அது எதாவது நகலுமான்னு பார்த்தேன். ஸோ அதுவும் எதுவும் நகலலை. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நானும் இதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அப்புறம் அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து முதலை இருந்துச்சுங்க. இது பார்த்தோம்னா இந்த தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே வந்து தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே மேலே வந்து எட்டி பார்த்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு. ஏன்னா முதல்ல வந்து சீக்கிரத்துக்குள்ளே நகராது. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரமாக அப்படியே அசைஞ்ச பொசிஷன்லேயே அப்படியே இருக்கிற பொசிஷன்லேயே இருக்கும். சில நேரம் வந்து தண்ணிக்குள்ளேயே அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நகல்றதெல்லாம் வந்து நான் நிறையா இது முதல்ல வந்து நான் பார்த்தேன். ஸோ அது எல்லாமே வீடியோவில் பின்னால் நான் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாருங்கள். இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முதலை இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து குரோக்கடைல்ஸ் கிடையாது. பேர் வந்து என்னென்னா அலிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலிகேட்டர்ஸ் வந்து என்னென்னா குரோக்கடைலை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அனகோண்டான்னு சொல்லி இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டடு. ஏன்னா அனகோண்டா அப்படின்னோடனே இங்கே போனதுமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே அனகோண்டா வந்து இங்கே மேலே வந்து ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கல்லுக்கு மேலே கரெக்டாக அங்கே 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த அனகோண்டா இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த அனகோண்டா மட்டும் நகண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து வீடியோ கவரேஜுக்கு சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்டைல்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து பாம்போட வகை மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் பாம்பாக எல்லாமே பார்த்தது, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லை டிஸ்கவரியில் பார்த்தது இந்த மாதிரி பாம்பாக தான் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ இதோட பாம்பு எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் எனக்கு பிடிச்ச பாம்பு வந்து என்னது அப்படின்னா கட்டை உடல் மலை பாம்புன்னு சொல்லி அந்த பாம்பு தாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. நம்ம கேமரா வந்து அதாவது என் ஃபோனை நான் வந்து எப்படிலாம் நகட்டுறேனோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை வந்து ஷேப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ அது நல்லா க்ளோஸ்அப்பாக விழுந்துச்சு. ஸோ அதோட வீடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பாம்பு வந்து அந்த குழிக்குள்ளே அப்படி இல்லாட்டினா இந்த ஒரு பானைக்குள்ளே இல்லாட்டினா ஒரு ஒரு இந்த கோவக்குள்ளே மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் நிறையா இருந்துச்சு. ஸோ ஒரு சில பாம்பு மட்டும்தான் வந்து நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வீடியோவில் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கடைசியில் இந்தியன் மலைப்பாம்பு சொல்லி அது ஒரு வகை இருந்துச்சு. ஸோ அதில் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழியை வச்சுருக்காங்க. என்னடா கோழியை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், பின்னால் வந்து பாம்பு தூங்கிட்டு இருக்காரு, நான் வந்து அவருக்கு இரையா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கோழி சொல்கிற மாதிரி எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கோழியை நிற்கட்டும், என்னடா சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து பசிக்கலையாம், அதனால் இப்போ என்னைய சாப்பிட்லையாம் அப்படின்னு சொல்லி என்னை கோழி சொல்லுது. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்து நான் போகும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஓணா வகையெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஓணா வகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பச்சை கலர் ஓணா வந்து ஒன்று இருந்துச்சு. நானும் என்னடா பேர் போட்டிருக்கேன் எங்கே இருக்கான்னு பார்த்தா மூலையில் வந்து உட்காந்துருக்கான். இங்கே வந்து நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி ஓகேன்ட்டு இவனையும் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து சோப்பு ஓணா எங்கடா இருக்க அப்படின்னு போய் கேட்டால், அவன் வந்து இந்த சைடு ஓரத்தில் நான் வந்து உங்களை முறைச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்தவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து கட்டையில் ஒளிஞ்சிருக்கான். இது மாதிரி தாங்க ஃபுல்லாக ஓணானோட அட்ராசிட்டி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜநாகத்துக்கு மட்டும் தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஏங்கிறது எனக்கு தெரில ரீசன் சத்தியமா. பட்டு ராஜநாகம்னா என்ன அவ்வளோ பெரிய இதா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா அது வந்து போய் தூங்கிட்டு கிடக்குங்க அங்கே போயிட்டு. சரி அது ஏதாவது ஷோ பண்ணும் பார்த்தா அது ஒன்றுமே பண்ணல. அது பாட்டுக்கு சும்மா போய் மூலையில் போய் படுத்து உறங்குது. ஸோ இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிங்க அப்படின்னு தான் இருந்துச்சு ராஜநாகத்துக்கு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நடந்து வந்துட்டுருக்கப்ப இங்கே வந்து முதலையோட பண்ணை இதெல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே முதல பண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மூலையில் 1, 2 இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஓ 2ஓ சம்திங் வந்து இருந்துச்சு இந்த இதில். ஸோ இப்படியே நீங்கள் அந்த இதில் நடந்து போய்க்கிட்டே இருக்கப்ப இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலையோட இது வந்து நிறைய அதில் 1, 2ஆ நிறையா ஒவ்வொரு இதில் 1, 2 ஒரு இதில் 1, 2 இந்த மாதிரி வகை வகையாக வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணிக்கு அந்த சைடில் வந்து ஒரு முதலை இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குளத்துக்கு மேலே வந்து நிறையா முதலை இருக்குது. அதே மாதிரி குளத்துக்கு உள்ளேயும் நிறையா முதலைங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த தண்ணிக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி இந்த சைஸ்லேயும் நல்லா பெரிய முதலையாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெல் குரோக்கடைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து மண் தரையில் இந்த மாதிரி வந்து படுத்துக்கிட்டு, ஸோ இப்படி தாங்க முதல்ல வந்து இப்படி தான் இருக்கும். எப்போவுமே வந்து அது நகலவும் செய்யாது. இந்த மாதிரியா இருக்கும். எப்போவுமே நகலாதுன்னு இல்லை. ஸோ அதுக்கு ஒரு தோன்றப்ப நகல்ற மாதிரி இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியாக்ஷன்லெஸ் பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு முதல்ல இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறையா இருக்குது. வத 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 வதன்னு நிறையா இருந்துச்சு. ஸோ இது வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பின்னால் அந்த குளத்து சைடு வந்து அங்கிட்டு ஒரு 4, 5 இருந்துச்சு. அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போனோம் அப்படின்னா அந்த பக்கம் காட்டு பக்கம் மரத்து பக்கம் அங்கிட்டுலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் இது மாதிரி நிறையா வகை வகை வகையாக இருந்துச்சு. ஸோ ஒன்று பார்க்க வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையாவும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஸோ சின்ன பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து காட்டலாம். இதுதான் முதல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து காமிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிருகத்தை வந்து காட்டுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து சூப்பர் ஒர்த்தாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நீர் அண்டர் வாட்டருங்கிற மாதிரி சம்திங் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னத்தடா இருக்க போகுது, என்ன மீன் ஏதாவது இருக்கும் இல்லை அக்வாரியம் மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனது. பட் ஆனால் என் தாட்டே அப்படியே வந்து உடச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஆமைலாம் வந்து மிதக்கிற மாதிரி இந்த ஒரு வியூ சூப்பராக எனக்கு கிடச்சது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு மீன் 2, 3 மீன் வந்து நீந்துற மாதிரி அப்படி இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாதது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு முதலை இருக்குங்க. அதுவே வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இங்கே வந்து சும்மா இங்கே வந்து ஆமையெல்லாம் வந்து அந்த இதில் இருந்துச்சா, சரி ஓகே ஆமை தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே உள்ள தண்ணிக்குள்ளே இருந்து முதல்ல என்ட்ரி ஆறாரு. நாயகன் மீண்டும் வரார் அப்படிங்கிற மாதிரி வராரு. அதை வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் கூட என்ன நினச்சேன்னா, முதல்ல வந்து போய் அந்த ஆமைய வந்து ஒரே கடியா லபக்குன்னு கடிச்சிட்டு போடும் அப்படின்லாம் நினச்சேங்க. பட் ஆனால் என் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கெடுத்து விட்டுருச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலையோட வாலே வந்து பெருசா இருந்துச்சு. ஸோ இது அப்போவே புரிஞ்சுச்சு இது வந்து முதல வந்து பெரிய முதலையா இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு முதல வகை வந்து இருந்துச்சு. பாவம் என்ன சோகமோ, அதுக்கு என்ன கவலையோ தெரில. அது சோகமா படுத்துருந்துச்சு.
சரி ஓகேன்ட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து நான் கிளம்பிட்டேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து ஒவ்வொரு மூலையில் வந்து சேம் அதே மாதிரி முதல்ல வந்து நிறையா தண்ணிக்குள்ளே தண்ணிக்கு வெளியில் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து படுத்து படுத்து இந்த மாதிரி கிடந்துச்சு. ஸோ அப்படியே நான் வந்து அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நிறையா குரங்கெல்லாம் வந்து நம்ம ஊர் குரங்கெல்லாம் வந்து நிறையா வந்து கட்டையில் ஆடிக்கிட்டு நடந்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் வந்துகிட்டே இருந்தேன். நான் இதில் வந்து என்னென்னா மிஸ் பண்ண இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லயன் சஃபாரி, கங்காரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்கலங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து டைமும் சரியாக கிடைக்கல. லயன் சஃபாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடந்து போகிறதுக்கான இது வந்து அதுக்கு வந்து கிடையாது. அங்கே வந்து என்னது அப்படின்னா, வெறுமனையாக நீங்கள் ஜீப்பில் போய் தான் பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்ருக்கப்ப இங்கே பார்த்தீங்கன்னா, காட்டுப்பன்னி பார்த்தது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யானை வந்து இருந்துச்சு. ஸோ யானை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வெறும் 2 யானை தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 யானை வந்து இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே இங்கே வந்து வீடியோவில் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நீர் யானை வந்துச்சுங்க. ஸோ இந்த நீர் யானை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நிற்கிறாங்க. யாருமே நீர் யானையே பார்க்க முடில. திடீர்னு அங்கே உள்ளே போயிட்டு சாப்பாடு போடுறவங்க வந்து தண்ணி ஊற்றுனாங்க. ஸோ அது ஊற்றுனோடனே பார்த்திங்கன்னா வெளியே அப்படியே வந்துருச்சு. தண்ணி வந்து ஃபோர்ஸாக டேப்பை திறந்ததுமே வெளியே வந்துருச்சு. அப்போ தான் நான் நீர் யானையவே நான் வந்து பார்க்குறேங்க. இதுக்கு அப்படியே அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 4, 5 நீர் யானை வந்து உள்ளுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே வந்து இருக்குதாம். ஸோ அதுவும் வந்து அந்த அண்ணன் வந்து சொன்னார். ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே நான் கொஞ்ச நேரம் லைட்டாக மட்டும் பார்த்தேன். ஸோ நீர் யானை வெளியே வரும் பார்த்தேன், வெளியே வரல. பட் ஆனால் அது மூச்சு விட்ற அந்த தண்ணி பபுள்ஸ் மட்டும் அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ நீர் யானை ஒரு 4, 5 போல் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் வந்து அப்படியே கிளம்பிட்டேன் அதுக்கடுத்து. அப்படியே நான் நடந்து போகும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காண்டாமிருகம் இருந்துச்சு. ஸோ காண்டாமிருகம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒன்று தான் நம்ம ஃபோக்கஸ்க்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா, 2 காண்டாமிருகம் இதுக்குள்ளே இருந்துச்சுங்க. ஆனால் காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு என்ன ஒன்றுனா கொம்பு இல்லை. அது கொம்பு இருந்தால் தான் அதுக்கு வந்து அழகு. அதாவது முன்னாடி மூக்குக்கு மேலே இருக்க கொம்பு சொல்கிறேன். ஸோ அது இருந்தால் தான் இதுக்கு வந்து அழகு. பட் ஆனால் இதில் வந்து அந்த இதே இல்லை. ஸோ அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு 2 காண்டாமிருகத்துக்குமே வந்து கொம்பே இல்லைங்க. அது வந்து இவங்க வந்து பராமரிக்கிறது வந்து வெட்டிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் ஓகே, சரி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இங்கே வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச் இருந்துச்சுங்க. ஆஸ்ட்ரிச்னாலே நமக்கு வந்து மாஸ்டர் மூவி தான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கடுத்து இந்த ஆஸ்ட்ரிச்சை வந்து பார்த்துட்டு அப்படியே நான் நடைய கட்டினேன். ஸோ அப்படியே நான் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஜிராஃபி இருந்துச்சுங்க இந்த இடத்துல வந்து. ஸோ இங்கே ஜிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து வெறும் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதுவும் மரத்தோரமா அப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நான் வேறு எதுவும் இருக்குதான்னும் பார்த்தேன். பட் ஆனால் ஜிராஃபோட ஸ்பீசிஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அக்வாரியம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக வந்து குளம் மாதிரி சின்ன குளம் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து மீன் நிறையாவே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுகள்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் நிறையா மீன் தொட்டி வச்சு நிறையா மீன் வகையெல்லாம் குட்டி குட்டி மீனாக அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ் அக்வாரியத்தோட வீடியோ வந்து ஃபுல்லாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே வீடியோவில் பாருங்கள்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வெளியே வர்றப்ப இங்கே வந்து அணில் குரங்குன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அணில் அதாவது அணிலோட சைஸ் மாரி தான் இருக்குது. குரங்கு ஃபேஸில் இருக்குது. ஸோ இது வந்து அணில் குரங்குன்னு சொல்லி இது வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. பட் அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பசிக்குது போல். ஸோ அதுக்கு யாராவது சாப்பாடு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறக்காக அது ரொம்ப ஏங்கி போயிருந்துச்சு. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ரொம்ப குட்டியாக சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டுருக்கப்ப, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு நான் வந்து கடைசியில அட்டாச் பண்ணேன்ட்டு. ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போறோம். ஸோ அப்படியே நம்ம வெளியே போகிற வழியிலேயே இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து வந்துச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியிலேயே வந்து நிறையா குட்டி குட்டி இந்த சிங்கம், கரடி இந்த மாதிரி அனிமல்ஸு ஃபேஸ் போட்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைனாசரு, அப்புறம் மானு அது இதுன்னு நிறையா பொம்மை மாதிரி நிறையா சிலை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளாட்ற மாதிரி சீசா, சறுக்கு, ஊஞ்சல் அது இதுன்னு லொட்டு லொஸ்குன்னு நிறையா அது இதுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நிறையா இங்கே வந்து ஃபேமிலிஸ் தான் வந்து அவங்கவுங்க குட்டி பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஆடிக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்படியே சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வெளியே போகும்போது அந்த பாட்டில் வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்து நான் அமௌண்ட் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுவும் நான் வாங்கிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வண்டலூர் ஜூ போகணும் அப்படின்னா, டியூஸ்டே தவிர மற்ற எல்லா நாளும் போங்க. ஏன்னா டியூஸ்டே வந்து லீவு. ஸோ நானும் அப்படியே வந்து பஸ் ஏறி நான் அப்படியே என் ரூம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறையா பேர் வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் எல்லாருமே. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ வர்ற வரைக்கும் பை பாய்.